வணக்கம். மறுபடியும் சானாசினி பாட்காஸ்டில் சந்திக்கிறோம். இது வந்து 41வது எபிசோட். அதுக்கு முந்தி எங்கள் பாட்காஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மீண்டும் மீண்டும் நாங்கள் அரசியல், பொருளாதாரம், சமுதாய உணர்வு உள்ள விஷயத்தை பேசுகிறோன்னா உங்கள் ஊக்கம் இருந்தால் தான், உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் நிறையா பேரை அழைச்சி இந்த சமுதாயத்தை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு எடுக்கும். நான் சிவராஜ் சந்திரன். சிவமுருகன் பாண்டியன். வணக்கம். நம்மளோட இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய பிரமுகர் வந்திருக்காரு. இப்போ தான் இடையில மைக்கியில் வந்து துணைத் தலைவராக வெற்றி பெற்றவர் டாக்டர் இடி குமரராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். நன்றி வந்ததுக்கு இன்றைக்கி நம்ம கூட. நன்றி அழைச்சதுக்கு. டாக்டர் ஏடி குமரராஜா யார் கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு 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 ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள், ஒரு ஃபிகர். இந்த நாட்டு அரசியல்லையும் சரி, பொருளாதாரத்துலையும் சரி, பொது நலத்துலேயும் சரி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்டிவான ஒரு பர்சன். வாழ்த்துக்கள் டாக்டர். இடையில மைக்கியோட கடுமையான போட்டியில் வெற்றி பெற்று வந்தது. ஐ பிலீவ் நீங்கள் ரொம்ப நாள் அங்கே சேவை செஞ்சனால ஐ திங்க் இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு வின். அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வர எலெக்ஷனு. இப்போது எப்போதுமே வந்து ஒரு அணி இல்லாத தருணத்தில் இந்த தடவை வந்து தனியாக எல்லாருமே தனிச்சு நின்றாங்க. தனிச்சு நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது வந்து எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அது ஒரு தருணத்தில் நீங்கள் அவ்வளோத்துக்கு நன்றி சொல்லிடலாம். லைக் டைம். ஓகே டாக்டர், டுடே இன்றைக்கி வந்து முக்கியமாக இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, பட்ஜெட் வரப்போகுது. 2025 பட்ஜெட் வரப்போகுது. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா, whenever there's budget there's always been argument, debates. இந்தியன்ஸ்க்கு என்ன 3% தான் கொடுத்துருக்காரா, இவ்வளோ கொடுக்கலையா, அது கொடுக்கலையா அப்படின்னு. ஸோ கொஞ்சம் நம்ம ப்ரோஆக்டிவாக இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், we will use this platform to suggest to government, this is what you should do. மேபி இந்தியன்ஸ்க்கு இதை கன்சிடர் பண்ணலாம், இதை செய்யலாம் அப்படின்னு. பட் நாங்கள் பிரதமரை பார்க்கும்போது டாக்டர் கிளியர்லி அவர் சொல்லிட்டார், நான் வந்து ரேஸ் பேஸ் பாலிசி செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. நான் வந்து இது செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. பட் நான் அவர்கிட்ட கேட்டேன், எஜெண்டா டிரான்ஸ்ஃபார்மர்ஸி பூமிபுத்திரா செஞ்சுருக்கீங்க, அது ரேஸ் தானே. ஸோ அந்த மாதிரி இந்தியன்ஸுக்கு செய்யலாம், கொஞ்சம் தப்பு இல்லை, அதுலேருந்து கொஞ்சம் கிள்ளி கொடுக்கலாமே அப்படின்னு. ஸோ பார்ப்போம் இந்த பட்ஜெட்டில் அவர் என்ன மாதிரி ஐ மீன் இது எடுத்திருக்காரு, முடிவு எடுத்திருக்காருன்னு. பட் மீன்வாயில் உங்களோட அபிப்பிராயத்தில், பிகாஸ் யூ பின் இன்வால்வ் இன் சீட், நீங்கள் வந்து என்டர்பிரினர்ஷிப்பை வந்து ஒரு பெரிய எஜெண்டா, பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணீங்க எனக்கு தெரியும். பிகாஸ் நான் வந்து அப்போ யூத்தில் இருக்கும்போது நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணோம். அண்ட் நீங்கள் மைக்ரோ மேனேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்க அந்த குரூப்பெல்லாம். அண்ட் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் யூ ஆல்வேஸ் வித் ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் பட்ஜெட்? வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் பட்ஜெட்? இந்த பட்ஜெட், அதாவது 2025ஆம் ஆண்டோட 25ஆம் ஆண்டோட வரசொல் கணக்கு வந்து டாக்டர் ஸ்ரீ அன்வாரோட 3வது பட்ஜெட். அவர் வந்து அரசாங்கத்தில் வரும்போது 2023ஆம் ஆண்டோட பட்ஜெட் வந்து 2வது முறையாக அறிவிச்சார் இல்லையா. ஏன்னா அந்த ஃபெப்ரவரியில் பதவிக்கு வந்ததுக்கப்புறம், ஐ மீன் டிசம்பரில் பதவி வந்ததுக்கப்புறம் ஃபெப்ரவரியில் திருப்பி அறிவிச்சார். அப்புறம் 24 பட்ஜெட் அறிவிச்சார். அப்போ இது 3வது பட்ஜெட். இந்த வரக்கூடிய 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து பிரதமர் அறிவிப்பார். என்னோட கண் பார்வையில் இதுதான் தடவை 400 பில்லியன் ரிங்கிட் நம்ம வந்து பட்ஜெட்டை தாண்டுவோம். லாஸ்ட் பட்ஜெட் வந்து 393.8 பில்லியன். 3938 பில்லியன் வாஸ் த லார்ஜஸ்ட் பட்ஜெட். எப்போதுமே பட்ஜெட் இஸ் லார்ஜஸ்ட் தான். அது என்னமோ ஹெட்லைன்ஸ் வந்து நம்ம இனிமேல் திஸ் த லார்ஜஸ்ட் பட்ஜெட் எவர். வி ஹவ் ஆல்வேஸ் ஹேட் அ லார்ஜர் பட்ஜெட் than the previous years. If you take 2020, we started at 297. Now we are 393. So every year we have had about 3%, 5% increase. The biggest jump was when PMX came. That was a big jump because the number was already moved from 388 to 393. So that's a big jump, 14% jump. But in the வருஷம் just another 1.5% ஏத்தினாலே 400 தொட்டுருவோம். So this will be definitely, to my understanding, has to be a $400 billion budget. அண்ட் ட்ரெடிஷ்னலி அந்த விஷயத்தை வந்து நம்ம கேபெக்ஸ் ஓபெக்ஸ் பிரிப்பாங்க. போன வருஷம் அந்த ஸ்ப்ரெட் வந்து about 23%, 77%. ஸோ அதே ஸ்ப்ரெட்டை வச்சுருந்தாலும் ஏறக்குறைய 400 பில்லியன் பட்ஜெட் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம பொதுவாகவே அது டாக்டர் ஸ்ரீ நஜீப் காலகட்டத்திலேருந்து ஓரளவுக்கு நம்மளோட மைண்ட் செட்டில் என்ன வந்துருச்சுன்னா, பட்ஜெட் அறிவிப்பு வந்து 3 மணி நேரம் நடக்கும். 2:30 மணி 3 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 6 மணி வரைக்கும் சாயந்தரம் நடக்கும்போது இதில் இந்தியன்கிற வார்த்தையை 15 வாட்டி சொன்னாரா, 4 வாட்டி சொன்னாரா, ஒரு வாட்டி கூட சொல்லலை அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம ஆளுங்க முழுவி அது ஓரளவுக்கு அது ஒரு சர்ச்சையாகவும் முடியுது சில நேரத்தில். இப்போ ஒரு எஸ்பெஷலி இந்த 2018ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அது கொஞ்சம் சர்ச்சையாகவே இருக்குது. இந்தியர்கள் வார்த்தையை சொல்லவே இல்லை. மற்ற சமுதாயத்தை பற்றி பேசுகிறவங்க, பட் இந்தியங்கிற வார்த்தை சொல்கிறது இல்லை. அப்புறம் சொன்னாலும் ரொம்ப குறைச்சி சொல்கிறாங்க. 2 இடத்துல தான் வருது. ஒன்று ஸ்பூமிங்கிற திட்டத்தில் வருது, அடுத்தது வந்து மித்ராட திட்டத்தில் வருது. இந்த 2 இடத்துல தவிர்த்து வேறு இந்தியங்கிற வார்த்தை எங்கேயுமே வருதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பிட்டு பார்த்து சில நேரத்தில் ஒரு அவங்களுக்கு மனதில் வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோமா, இந்த சமுதாயம் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு
பரிமாணம் இருக்குது. பட் அது பெர்செப்ஷனா அதுதான் ஆக்சுவலாங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட்டை உங்களை கூப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு. ஒரு பட்ஜெட் அப்படி பார்க்கக்கூடாது வைபி. என்ன கேட்டிங்கன்னா ஒரு எந்த பட்ஜெட்டையும் எடுத்து ஒரு பட்ஜெட்டுங்கிற ஒரு நாடுக்கு செய்ய வேண்டிய விஷயம். அப்போ நாட்டில் செய்யும் போது சில தரப்பினர்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட விஷயங்களை அறிவித்தால் கூட அந்த பட்ஜெட்டையும் அவர் வந்து எப்படி எல்லா பிரதமரும் செய்யாது. நாளைக்கு நீங்கள் பிரதமராக வந்தால் கூட எப்படி செய்வீங்கன்னா மெயின் பாயிண்ட்ஸ் தான் எடுத்து ஹைலைட் பண்ணுவீங்களா ஒழிஞ்சு அதை ரொம்ப ஹலோஸாக தர்பிரிஞ்சியாக சொல்கிற அளவுக்கு அந்த பட்ஜெட் டிஸ்கஷன் வந்து ஒன்று 24 hours மைக்ரோ லெவலில் சொல்ல மாட்டாங்க. 3 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு 40-50 பேஜ் அவர் முடிக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். அதில் நடுவில் பந்தனம் சேர்க்கணும், நடுவில் வந்து அரசியல் சேர்க்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி வரணும். இப்போ மெயின் பாயிண்ட்ஸு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய என்னது பார்லிமெண்ட்ரி டிபேட்டில் எல்லா டிஸ்கஷன்லாம் வந்து மினிஸ்ட்ரி லெவலில் போய் அது வந்து டீட்டெயிலாக போய் தான் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன அடிப்படையில் மத அடிப்படையில் ஒரு பட்ஜெட்டை பார்க்கக்கூடாதுங்கிறதான் என்னோட கண்ணோட்டம். ஏன்னா அது வந்து நாடுக்காக செய்யக்கூடிய ஒரு வரவு செலவு கணக்கு. நிச்சயமாக எல்லாரோட கண்ணோட்டங்களும் எல்லாரோட தேவையும் எல்லாரோட நாட்டோட நிலைகளையும் பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்காதுங்கிறது என்னோட. ஓகே. What can we expect from the budget? So this year, everyone. I mean, again, there's nothing. See that it is templatized, Prof, isn't it? The budgets are very templatized. You take the last 10 years budget and you really see nobody has really moved the needle a lot. The only time we ever did that was during the COVID years, right? So the COVID years we broke all rules. There's no need to subscribe to any rules, no need to be fiscally disciplined. You know, we said, hell with it, we said we spent about $250 billion, which is a huge amount of money. That time Tan Sri Muhyiddin was in charge. So he spent $250 billion. Everybody's guess before that was the COVID stimulus packages will probably be in the $50-60 billion. But then he broke all of the rules because it's unprecedented. But coming back after that, post-COVID, since 2022, really it's always templatized. If you take SMEs, for example, the budget has always been about 40, 45, $44 billion. The number has to be the same. இந்த வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிறு நடுத்தர வியாபாரங்களுக்கு SME budget வந்து it will be in that approximate range of about $45 billion. Then again you will find everything else being the same. This time around, obviously, the last few years has seen more in terms of what you call allocation towards ESG theme, green financing, sustainability, things like that will probably see more prominence this time around. That overall the budget will be in that direction. I think Dr. Sri Anwar, through to his style, will also spend a lot of time talking about integrity, governance, taking out a lot of the ketirisan and pembaziran and menuktakan kemiskinan. These are the words that you probably will find in this budget through to his style of the Madani economic narrative. Again, expectations of budget cannot be very different because budget is a yearly thing. But he has already set the 5-year plan, or the 5-year plan was set prior to him coming. But now we have to look forward to the 13th Malaysia plan because 12th Malaysia plan is finishing next year. End of next year. So we already finished our midterm review on that. We have had that 17 big bold initiatives and all that. So that $400 billion plus thing as far as 12th Malaysia plan. So to me, the 2025 budget will also be an opening statement towards the 13th Malaysia plan. It will be a continuation of the Madani economic narrative. It will be a continuation of the National Industrial Master Plan, which is just announced early this year. It will be a continuation of the National Investment Aspirations. It will be a continuation of the National Economic Transition Roadmaps, which has been announced twice. So continuity in direction policies will be there. But then, did the agencies involved consulted MIC in any ways to propose any? I brought a copy. Okay. I brought a copy. But more than they consulted MIC, I think the MIC leadership is also has been proactive, at least in the last couple of years, to reach out to the government and actually put out an ask document that says, look, this is what we need. So if you really look at this document, over the years, how we have actually asked is has to be across these 4 domains: economy, education, employment or strategic interest, and in terms of other socio-economic indicators. So if you look at education, the ask or the total ask is 500 million across 17 specific initiatives. Of the 500 million, 235 is in education.
And out of the 235, specifically 185 is for Tamil schools. So if you really look at Tamil schools education, we're looking at 110 for operational expenditure, that is the maintenance, infrastructure and all that. We're looking at $50 million in terms of new capital expenditure, and another $25 million for preschools. Then another 50 for education comes specifically for TVET, because again, you cannot look at an Indian perspective within the national schooling system. So one of our children who go to the national school system is already taken care of the budget under KPM. But if we're looking but specifically the TVET education, I think even just couple of weeks ago when Dr. Sri Zahid was at MIC AGM, announced that special allocations for Indians. So along that side, about $50 million on TVET, because TVET is a big space, 6.8 billion to be specific. After that, 235. Then we look at business financing or economic stimulus package. The economic stimulus package is 160 million. 160 million comes from 60 million for Tekun. Tekun has been divided twice after Dr. Sri Ramanan came on board. So he's divided that into 30 million for SPUMI and 30 million for SPUMI Goes Big. Then you got the Penthitum, which is Amana Ikhtiar. So that's another 50. That is 110 in microfinancing. Then you look at another $50 million for small and medium enterprise financing. We have always proposed that this come back to the earlier days when we had Dr. Sri Najib. In 2015, we had an experiment where all the while since 2012, the microfinancing budget is there. So he was bold enough in 2015 to try ring fence another $50 million under SME Bank. So SME Bank that year, நீங்கள் பார்த்தீங்கன்னா the trend was always ஒரு $25-30 million தான் இந்தியன்ஸ்க்குன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. நஜீப் காலகட்டத்துக்கு அப்புறம் கூட MIB காலகட்டத்துக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் 2015 வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுங்கிறது அப்போ சீட்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து டாக்டர் ஸ்ரீ நஜீப் என்ன சொன்னாங்கன்னா, சரி 50 மில்லியன் ரிங் ஃபென்ஸ் பண்ணுவோம். 50 மில்லியன் ரிங் ஃபென்ஸ் பண்ணி அந்த வருஷம் 2015 ஆண்டில் 62.5 மில்லியன் வந்து லோன் பண்ணாங்க. So in many ways, when people ask is it only SPUMI or is it only Amana Ikhtiar? Indians வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்சிங் இந்த 10,000 15,000 இப்போ 50,000 இப்போ 1 லட்சம் வரைக்கும் போகிறோம். இது மட்டும்தானா இந்தியன்ஸுக்குன்னா இந்த நாட்டில் நிச்சயமாக மற்ற வங்கிகளில் எஸ்பெஷலி இந்த டிஎஃப்ஐஸ்லாம் MIDF, SME Bank, Bank Pembangunan, and you have financing options across those government institutions, and we have proof or platforms where we actually have finance. I'm talking about 2015, we did 62.5. After 2018, we're not tracking any of these numbers, unfortunately. We don't have the மிஷினரி அந்த நெட்வொர்க் அந்த பேஸ் லைன் நம்ம விட்டுட்டோம். எக்ஸஸ் ஓகே, அதுதான் முக்கியம். ஆக்சுவலி இதில் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்லலை. 2012 ஆண்டு உங்களுக்கு வைபிங்லாம் கிளியராக தெரியும். அப்போ நம்ம வந்து அமைக்கும் போது கூட அந்த நேரத்தில் யாருமே அவ்வளோ அவுட் சைடாக வந்து இம்மிடியேட்டாக கொடுக்கல. பட் இவென்ச்சுவலி வி எஸ்டாப்ளிஷ் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, ஒரு குட் பாயிண்ட் பர்சன் இருப்பாங்க. Over the years, we matured the system. So then every 6 months, we used to get numbers. Every 3 months, we used to get numbers depending on which institution. And yearly, we were able to publish something. But 2018 onwards, this is, to me, not there. Maybe that's a disadvantage. And not being race-based. Mm-hmm. The 500 is specifically for Indians. Specifically, that's an ask. That's an ask. Then, so that's 160 plus 235. Then eventually we look at about 105 million for socio-economic development. Now that 105 million is above and beyond what Mitra is getting. So the idea is about 3,000 women, 3,000 youth. If you just times it by 10,000, you'll get 30 million each. And then another 45 million for about another 5,000 youth at risk. So this is basically that 17 initiatives, and also one single initiative on strategic interest. Strategic interest will be things like employment, not only in private sector, but also in government sector. It will be trying to help even on the economic side, looking at strategic interests of where our businesses, because if we take Prof, our businesses are not only in what we see. நீங்கள் நாளைக்கு துன் சம்பந்தன் போய் இப்போ தீபாவளி வந்துடுச்சுல, இப்போ பொதுவாக அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம போனால் மட்டும் இதுதான் இந்தியன்ஸ் செய்கிறாங்களா அப்படின்னா, இந்தியன்ஸ் இதை மீறி எவ்வளவோ செய்கிறாங்க. பட் அந்த துறைகளில் அந்த ஏரியாஸில் அந்த டொமைன்ஸில் நம்மளோட இந்தியன் பிஸ்னஸஸுக்கு வந்து எக்ஸஸ் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றும் கோட்டா சிஸ்டமோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை நம்ம கேட்கல. சில இடத்துல எக்ஸஸ் வேணும். இப்போ பிரதமர் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார்.
இதில் இந்தியன்ஸ் கம்பெனிஸ் மட்டும் கொடுக்கணும்னு கிடையாது. ஆனால் இந்தியன் கம்பெனிஸ் obviously stand a far better advantage simply because of the cultural and connections that we have and our legacies. So that will definitely help leapfrog some of the companies. So those who are doing well in those areas must be just given access. It's always not about quota or privilege or setting aside something for us. It is also something about setting minimum areas. So if you look at earlier days, it is not about only saying, look, 10%. No, you just ring-fenced an amount. MIDF used to do that very, very well. So once they ring-fence an amount, at least there is that pool to go back to. Nobody is asking for any dilution of factors. We're not saying like, oh, இப்போ இந்தியன் கம்பெனிஸாக இருந்தால் ஒரு பிஸ்னஸ் கம்பெனியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தளர்வும் கொடுக்க வேண்டியதில்லை. பட் அந்த எந்த ஒரு தளர்வும் இல்லாமே we should be able to qualify because just there are so many good companies and they should be given. But then from November 2022 till now, I think when he first took over the nation, பிரதமரை பார்த்தீங்கன்னா the expectations were very high so that he can fulfill the needs, demands of the Indians. From your observation, after 22 months, have you reached that level? Do you think that the Indians are satisfied, or you should use this budget to overcome the grievances and also dissatisfaction? I think YB already answered that question in the opening statement. So he said ready அவர் சந்திக்கும் போது அவர் வந்து இப்போ நான் ரேஸ் பேஸ் போல அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த ரேஸ் பேஸ் நீட் பேஸுங்கிறது வந்து பாலிசியாக பார்க்க வேண்டியது இல்லையா, இம்ப்ளிமெண்டேஷனாக பார்க்கணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பாலிசி செய்யும் போது நீங்கள் அந்த ரேஸ் பேஸாக செய்ய வேண்டியதில்லை. அவரோட சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் எப்போதுமே பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா மனோக்தாக்கன் கமிஸ்கினாந்தகா. இந்த மனோக்தாக்கன் கமிஸ்கினாந்தகா 1,00,000 பேர், 100,000 households, right? So now we talk about some of this miskintaga doesn't exist in many of the states according to the statistics at least. So we're saying, look, that's not a race-based policy. But when it comes to implementation, then it can be differentiated. So to me, a policy does not need to be race-based, which is what PMX is doing. But when you want to implement it, then it can have a differentiated approach. To me, that's a good way to look at it. பாலிசியே நீங்கள் வந்து அந்த பாலிசி டைரெக்ஷனே வந்து அந்த மாதிரி டுவர்ட்ஸ் அது வரைக்கும் போகலன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஐ திங்க் அதை பார்க்கவே மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் இப்போ என்னன்னா அன்லஸ் இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன். லைக் சிவில் செவனில் இப்போ சொன்னீங்க எம்ஐசி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கேட்டிருக்கோம் அப்படின்னு. தட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரொபோசல், ரைட்? ஸோ பட் நீங்கள் பாருங்கள், அங்கே வந்து ஒரு எஸ்பிஐ போர்ட்டில் எஸ்பிஐ போர்ட்டில் வந்து ஒரு டைரக்டர், இந்தியன் டைரக்டர் ஒரு அலிரம்பாக இருந்து அவர் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் மட்டும் தான் நம்ம அச்சீவ் பண்ணோம். இன்னொன்று வந்து இட்ஸ் நாட் அபவுட் சென்டிங் பீப்புள். வி மஸ்ட் நோ வாட் ஆர் த நம்பர்ஸ், எத்தனை பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு, எத்தனை பேர் ஃபில் பண்ணுங்க, எந்த பீடாங்கில் வந்து ஆள் எடுத்திருக்காங்கன்னு. நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கிரேட் 17 போட்டானுங்கன்னா ஸோ அது ஒரு சிக்னிஃபிகன்டான ஒரு இது இல்லையே. போன நம்பர்ஸ் ஆஃப் ஹேண்ட் எனக்கு தெரியல ப்ரோ. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஈவன் வென் நஜீப் வாஸ் ஆன், ஸோ MIB 2.0 when you know Prof look at it. Actually, if you look at the higher grade, right, if you look at 41 and above, the number of Indians percentage wise 41 above is closer to 5%. So on the higher grade, actually, we have more people now, simply because of more professionals and more, PTD officers or more the higher grade officers are inside that. But whatever said and done, again, policy அது வந்து இந்த நாட்டில் நீங்கள் கொண்டு வர முடியுமா என்ன கேட்டிங்கன்னா, முன்னோக்கி பார்க்கும்போது அதை நம்ம பாலிசியாக கொண்டு வர முடியல. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நம்ம சொல்கிறோம் அரசாங்கத்துறையில் நம்ம மாணவர்களோ இன்றைக்கி வந்து காலேஜ் கிராஜுவேட்டோ யூஎஸ்எம்மில் இருக்கிற நீங்கள் கிராஜுவேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோ வந்து அரசாங்க வேலைக்கு தான் விண்ணப்பம் செய்கிறாங்களா? இப்போலாம் இல்லையே, ஒரு காலகட்டத்தில் செஞ்சாங்க. ஏன்னா அரசாங்க வேலையில் இருந்தால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு பென்ஷன் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆமாம், பென்ஷனே பிரச்சனை. அப்போ நம்மளுக்கு வேலை இருந்தால், ஐ மீன் போனாலும் போகலனாலும் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையை சமாளிச்சிடலாம். அரசாங்க வேலையில் இருக்கிறவனுக்கு பொண்ணு கூட கொடுப்பாங்க ஒரு காலகட்டத்தில், இல்லையா? ஒரு இன்சூரன்ஸ். ஆமாம், அது ஒரு இன்சூரன்ஸ் தானே. இப்போ அப்படி இல்லையே. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் யாரை நீங்கள் போய் கவர்மெண்ட் வேலையில் செய்ய சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஏன் வேலை செய்வான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு பதில் வருது. இதை தாண்டி எண்ணிக்கைகள் வந்து கூடணும். இதில் எண்ணிக்கைகள் போகும்போது அவங்க இன்டர்வியூவில் வந்து பதில் சொல்லணும். இந்த ப்ரெப்பரேஷனை நம்ம ரேஸ் பேஸாக தான் செய்யணும். ஆனால் பாலிசியாக அதை வந்து கொண்டாடணும்னா நீங்கள் எண்ணிக்கை அந்த ஃபனலை இன்க்ரீஸ் பண்ணாலே நேச்சுரலி த நம்பர் வில் இன்க்ரீஸ். டுடே த ப்ராப்ளம் இஸ் அவர் கைஸ் டோன்ட் மேக் தட் கட். And that is exactly to me, so it doesn't need to be a policy decision. So what we need to do, or even say in this case Mitra or political parties or civil societies, basically need to have one single focus to say, look, we just need to get more of our Indians
to be funneled into the SPA system to go for these interviews and prepare them. That whole preparation needs to be better. So in a way, policy doesn't need to be raised, but implementation need to be raised based. அப்போ சமயத்தை பற்றி பேசணும்னா நீங்கள் வந்து பள்ளிவாசல்லையோ இல்லை போய் முருகன் பத்திகேசு கோயிலில் பேசினா மட்டும்தான் முடிஞ்சு சமயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு பிரிக் ஃபீஸில் உட்காந்து துன்சம்பந்தனோட ரோட்டில் பேசுகிறது நியாயம் இல்லையா? அப்போ அது வந்து ரேஸ் பேஸ் பாலிசியாக இல்லாமல் ரேஸ் பேஸ் இம்ப்ளிமெண்டேஷனை செய்யலாம். That's my thought. But then certain things பார்த்தீங்கன்னா பாலிசி இல்லாட்டி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு. ஒரு நிமிஷம் பதில் சொல்கிறது கஷ்டமாக இருக்கு. மெட்ரிகுலேஷன் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு. இப்போது மெட்ரிகுலேஷன் எகெயின் எண்ணிக்கைகள் வந்து திருப்பியும் கூடல 1000 அந்த 1002 1005 நம்ம அந்த நம்பரை கூட நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை. நம்ம வந்து we are still stuck in that maybe about 1000. What we have asked, and I think that's VK has been quite clear in that at least for the last 3 years he's asked and says, look, let's bring up that number back to 2500. Let's do that in phases. Nobody is asking you to do an overnight change. We are now at 1002. Let's do incremental every year and let's bring the number up to 2500. And he's actually given a very good proposal, YB knows in converting TEF. So we did calculate at some point in time and tell Ministry of Higher Education to say, look, your incremental budget is only OPEX. நீங்கள் வந்து புது பில்டிங் புது எதுவுமே தேவையில்லை. All you need to just have more resources and staff, which is just OPEX budget, to cater to this number. And that's not something that you have to do now. You can do it over 3 years. Yeah. But again, to bring our number of students to qualify for this matriculation, while I agree that not all our students get a chance, but even if you have 100% coverage, would your number to be to 2500? ஆக்சுவலாக அது வந்து கொடுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடைக்காது. பட் என்கிட்ட பிரதமர் என்ன சொன்னார்னா, அதை நான் கொடுத்தனா நாயக்கரவங்க விட்டு போயிடும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அது என்கிட்ட வெளிப்படையாக சொன்னார். அரசியல் அதாவது அது வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்க்குறாரு. பார்க்கணும் தானே. இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து அமைச்சர் பிரதமர் என்னன்னா பார்க்கணும். பட் நான் அமைச்சராக பிரதமர் என்ன செய்வேன்னா, எனக்கு இப்போ உள்ள ஆதரவாளர்களை நான் வந்து எப்படி ரிட்டைன் பண்ணணும்னு பார்ப்பேன். அது முக்கியம். இந்தியன்ஸுக்கு 85%, 85%, 90% of Indians voted him and made him as a prime minister. Not now, even he started since 2008. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அவர் கடமையை இந்திய சமுதாயத்துக்கு செஞ்சுருக்கணும் அது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது பார்க்குறது வந்து அவர் குற்றம் இல்லை. அது வந்து அதாவது நம்மளும் ஓரளவுக்கு இப்போ நீங்கள் 85% சொல்கிறீங்க. அந்த 85%ங்கிறது வந்து மேபி பர்சன்டேஜ் வாய்ஸ்லாம். பட் நீங்கள் அப்சல்யூட் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஐ மீன் அகெயின் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் another contrarian view. While pandering to that, you might actually lose your largest support base, and he's already having trouble trying to convince the largest support base that he's prime minister for the whole nation. So in many ways, I think even if we also need to change our positioning, why are we taking a race-based approach itself? Why can't we also take a more need-based or a strategic approach? If we need to increase X number of students in certain areas, we need to increase X number of businesses in certain areas. Let's work on doing that. Let's not trying to get a policy out, announcement out. மற்ற சமுதாயம் சில பேர் வந்து இப்போ நம்மளோட சீன நண்பர்களும் வந்து எங்கே இருக்குது அனௌன்ஸ்மெண்ட்? ஆனால் டாக்டர் நீங்கள் சொல்கிறது சரி, நல்லது, பாசிட்டிவாக இருக்கும், நாட்டுக்கு நம்ம பிள்ளைங்களுக்குலாம் நல்லது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டு யூ திங்க் உண்மையில் அந்த அரசாங்கம் செய்கிற பாலிசி வந்து ரேஸ் பேஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இருக்கு 100% இருக்கு. ஃபெல்டாக்கு இது புருத்துக்கானு ஃபெல்க்ராக்கு 100 million ஃபார் த டீசல் சப்சிடி, யூ நேம் இட். இன்னும் நிறையா இருக்கு பில்லியன். மாராக்கு வந்து 6 billion இருக்கு. ஸோ அங்கே இருக்கும் போது ஏன் நம்ம ஆளுங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னோட கேள்வி. அந்த ஒப்பிட்டு கூடாதுங்கிறதா என்னோட வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்ட சமுதாயம். we need support in terms of education. நம்ம ஒன்றும் பெருசாக பெரிய கான்ட்ராக்ட் கூட எங்களுக்கு இது கூட அது கூட கேட்கலாம். நம்ம என்ன கேட்குறோம், in terms of education எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணு, இடம் கூட so that we can increase intake in universities. At the same time நம்ம வந்து வேலை வாய்ப்பு சிவில் சர்வன்ட்ல we want to contribute to the nation's development, so give us a way, ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறோம். பொருளாதாரத்தில் பலப்படுத்தணுமா, நாட்டுக்கு நல்லது அவ்வளோ இல்லையா? ஸோ அது வாய்ப்புகள் தகுதி பெற்றவங்களுக்கு கிடைக்கணும். சில பேர் சொல்கிறாங்க தகுதி பெற்றாலும் கிடைக்க மாட்டேங்குது,
எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பேசப்படுற ஒரு விஷயம். ஐ திங்க் பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி, டிஸாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஸோ ஆன். ஸோ பட் இவென்ச்சுவலி ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி வி ஷுட் லுக்கிங் அட் தட். ஐ மீன் அதை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, இப்போ அது வேலை செய்ய போகிறது இல்லை. அதாவது இந்த பிரதமர் வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இப்போ தான் நடக்கலைல்ல. இப்போ நடக்காத போது இப்போ அவரை மாற்றிக்கணும், இல்லை நம்ம அவரை மாற்றிக்கணும், இல்லை இது ரெண்டுமே முடியலன்னா நம்ம மாற்றிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா அவன் 3வது ஆப்ஷன் தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா இந்திய சமுதாயத்தில் வந்து அந்த ரிசோர்ஸஸ் அந்த திறமைகள் எல்லாமே இருக்குது. இந்த அதாவது இந்த the way we approach it just needs to change, and if we just change that approach, to me I think we are home. So we just be very concerted in terms of what we're doing. So what is it that we want? What's our end point? If this is our end point, ஏன் அதை வந்து அரசாங்கத்தோட அறிவிப்பு செஞ்சதுக்கப்புறம் தான் செய்வோமா? எவ்வளோ பேர் இப்போ நீங்கள் எல்லாமே சாதிச்சிருக்கீங்களே, இது இவ்வளவும் இருந்தானே சாதிச்சிருக்கோம். நம்ம இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து இத்தனை பேர் வந்து வியாபாரிகள் இருக்காங்க, இத்தனை பட்டதாரிகள் இருக்காங்க. இந்த நாட்டில் வந்து இந்திய சமுதாயம் வந்து ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பின்தங்கப்பட்டு சில நேரத்தில் கைவிடப்பட்ட சமுதாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இத்தனை இந்தியர்கள் இத்தனை பேர் வந்து சாதனையாளர்களாக வந்து சான்றோர்களாக வந்திருக்கும் போது அது இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி தானே வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸை வச்சு ஓரளவுக்கு நம்ம எங்கேயும் போயிடலாம் ப்ராஃப். ஏன்னா இப்போ ஒன்று டத்தோஸ்ரீ அன்வாரோட அப்ரோச் அவர் மாற்றுவார்னு சொல்லி வெயிட் பண்ணி எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணுவோம்? ஒரு பட்ஜெட்லேயுமா? ஆமாம், நம்மளுக்கு வயசாயிருமே, ஏற்கனவே ஆயிடுச்சே. இல்லை செல்ஃப் சஸ்டெயின் கம்யூனிட்டி ஆகிறது தட்ஸ் அவர் அல்டிமேட் கோல். ஈவன் ஐ பிலீவ் தட் MIC ஷுட் ஆக்சுவலி mold the mindset of our people to be self-sustained community. That's ultimate. இப்போ அப்படி தான் இப்போ சரிங்க. இப்போ நீங்கள் வந்து எஜுகேஷன் ஒரு அளவுக்கு அந்த எஜுகேஷன் டொமைன் ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களே வித் MID, with AIMS, TAF, that ecosystem exists. You just have to create that ecosystem in other areas. அந்த awareness உருவாக்கணும் அதுன்னு. பட் இருந்தாலும் எங்கள் பார்வையில் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, I'm not sure about Prof, but being a senator, I feel that the policy is still biased lah. It's நம்மளோட சமுதாயம். நான் வந்து MIC பேக்ரவுண்ட்னால அஃப்கோர்ஸ் நான் வந்து என் சமுதாயத்தை பற்றி யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது பார்க்கும்போது என் சமுதாயத்துக்கு வந்து இந்தியர்களுக்கு வந்து இன்னும் நிறையா செய்யலாம். அடிப்படை விஷயம் நீங்கள் இந்த 4 pillars சொன்னீங்களே, இந்த 4 domain, அதில் பேஸ் பண்ணாலேயே நிறையா விஷயம் செய்யலாம். நான் வந்து எப்போதுமே கம்பேர் பண்ணுவேன் டூரிங் டத்துஸ்ரீ நஜீப் டைம்லேருந்து நம்பர் டு நம்பர் கம்பேர் பண்ணுவோம். So we have a very systematic approach now how to help, how to assist this B40, how to help this group, the entrepreneurs எப்படி உருவாக்குறது. இப்போ நீங்களாம் வந்து தெக்கோன் இது நல்லா அப்ளை பண்ணால் கிடைக்காது. இப்போ நீங்களாம் அடுத்து இந்த ஸ்டாஃப்லாம் போடும்போது மாநில ரீதியில் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் கிடைக்கிது, எப்படி ஹெல்ப் பண்ணுறது, எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் ஆக்கணும்னு சொல்லி செஞ்சீங்க இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த அளவுக்கு செய்யாட்டியும் அட்லீஸ்ட் அந்த 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 ஃபெசிலிட்டிஸை செஞ்சதை வந்து அவங்க அது வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரி இல்லை, அந்த சிஸ்டமே இல்லாமல் போச்சு. ஸோ நான் எப்போதும் டத்துஸ்ரீ நஜீப் டைமில் கம்பேர் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் நிறையா இருக்குது. ஐ ஹோப் இது பட்ஜெட்டில் வந்து மித்ராக்கு 300 மில்லியன் கொடுக்குறது, 500 மில்லியன் கொடுக்குறது எனக்கு வந்து ஒரு பெரிய சாதனையாக தெரில. பிகாஸ் ஏன் வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்து மித்ராலேருந்து சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்தது ரொம்ப குறைவு. we've been spending about 100 million, 40 million, 50 million. But results in பார்த்தீங்கன்னா people are still complaining. But there shouldn't be any complaints. What மித்ரானா அப்படி பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். இன்றைக்கி பிள்ளைங்க யூனிவர்சிட்டிக்கு போகுதுங்க. they have to pay the 2,000 ringgit, 3,000 ringgit. By right மித்ரா வந்து இப்போ காசு ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அவங்க இந்த பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ப்ராசஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணுறேன். அப்புறம் வந்து இல்லை நான் சொல்கிறேன், அது வந்து அவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு உங்களுக்கு தெரியும் இதான் இன்டேக்கு. ஸோ ஒரு மாதம் முந்தைய நீங்கள் பிளான் பண்ணி அந்த 20 மில்லியனை ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க பேப்பரில் போயிட்டு எங்களுக்கு காசு பத்தலை, ஃபேஸ்புக்கில் போய் காசு பத்தலை, எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்க அவசியமே இல்லை யார்ட்டையும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே சேம் டைம் அது ஒரு 300 மில்லியன் மாத்திரம் என்ன ஆக போகுது? இப்போ 10 பேருக்கு கொடுக்குறது 100 பேருக்கு எடுத்து போக போகிறாங்க. த சேம் ரிசல்ட்ஸ், நோ சோஷியல் இம்பேக்ட், nothing will improve for my view. அது நிச்சயமாக நானும் அந்த உடன்பாடு எனக்கும் இருக்குது. I think as far as that Mitra fund is concerned, that impact on the ground seems to be minimal. சர்ச்சைகள் தான் கூட இருக்குங்களோட அந்த இம்பேக்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டிக்கு இப்போ போகிறாங்கன்னு சொல்லி நம்ம மாணவர்களுக்கு இப்போ தான் தெரியுமா, இல்லை மித்ராவுக்கு இப்போ தான் தெரியுமா? காலங்காலமாக நடக்கிற விஷயம் தானே. ஏன் அந்த ப்ரிப்பேர்ட்னஸை நம்ம ஏர்லியாக பண்ண மாட்டேங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இப்போ ட்ரெயின் அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டு எங்களுக்கு காசு கொடுங்க, பிள்ளை படிக்க போகுது அப்படின்னு பாவமாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு அந்த வியூக்கள் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, காசு இருக்குது,
உதவி பண்ணலாம், அதை வந்து முன்னுக்கு பண்ணாமல் போன பிறகு பண்ணி 2000 கொடுத்து புரிஞ்சணும் இல்லையே. nasi suruh jadi bubur. நசி பூபோவா. ஸோ ஜடி ஐ திங்க் த லீடர்ஷிப்ல அவங்க தான் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணி செய்கிறாங்க. பட் என்னன்னா என்னக்கும் செய்கிறாங்க. அது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால எவ்ரி இயர் அது வந்து ஒரு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொட்டீன் ஆச்சு. அது கொடுக்குறோம், கினாகன் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ரிசல்ட்ஸ் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு அளவுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் 2 தரம் 3 தரம் சொல்லியிருக்கீங்க. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஒரு அளவுக்கு செஞ்சு தான் ஆகணும். ஸோ வி நீட் மோர் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட், வி நீட் மோர் ரீச் அவுட் ஆன் த கிரவுண்ட். I think you know this number also, 38 parliamentary constituencies where we actually have very strong influences. If we just do that alone, we should be able to do that. But then we need more people on the ground. Now, for that, we can actually ஒரு சின்ன ஒரு தொகையை எடுத்து ஒதுக்கி வைக்கலாம். It is not a big investment that we need to make. It's probably a couple of $1 million. But that couple of $1 million will ensure that your impact on the ground will be far higher, and the resources that you are channeling, the hundreds of millions that is available, reaches the needy or the targeted group much more efficiently. And that is a trade-off that we need to do. That was there during Najib's days. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வாய்ப்புக்கு நன்றி. என்ன சொல்கிறேன்னா சொல்லுங்கள். இல்லை நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு அதாவது இந்த டிஸ்கஷன்ஸ் எப்போதுமே வந்து ஃப்ரூட்ஃபுல். பிகாஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்திய சமுதாயங்கள் வந்து ஒரு தனிச்சு வாழக்கூடிய சமுதாயமாக மாறி இந்த நாட்டில் மலேசியர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும். அதுக்கு நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயணம் நிச்சயமாக வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். உங்கள் 2 பேருக்கும் பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ டாக்டர். so much. டாக்டர் யூ சே எனிதிங்? Thank you. ஸோ அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் சானாசினி பாட்காஸ்ட்டை வந்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுனால அது தயவுசெய்து இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பொருளாதாரம் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோம். பட்ஜெட் 2025 பட்ஜெட்டை பற்றி ஒரு கண்ணோட்டம் என்ன வந்து அரசாங்கம் என்ன இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, எப்படி அவங்க வந்து அந்த பாலிசியை செய்யணும், அது வந்து இந்தியன்ஸ்க்கு எப்படி பாதிப்பு இம்பேக்ட் கொடுக்க போகுது, அப்போ நம்ம இந்தியன்ஸ் எப்படி மாறணும். அவங்க சொன்ன மாதிரி செல்ஃப் சஸ்டெயின் கம்யூனிட்டி ஆகணும். தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல். நம்ம எல்லாமே மைண்டில் வந்து வி ஹேவ் டு செட் அவர் மைண்ட். எப்படி நம்ம ஒரு இது சுயமாக நம்ம முயற்சியில் நம்ம வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சொல்லி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.